ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ குரூப் 2 மெயின் எக்ஸாம் வந்து ரிவ்யூ நீங்கள் பார்த்துருந்தீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 மணி 4 மணிக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, ஐ மீன் நம்ம அடா 247 சார்பாக ஆன்சர் கீ அப்படிங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சரி, முதல்ல கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ் பார்ட் அப்படிங்கிறது ஓரளவு எப்போதும் போல் கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ் ஜென்ரல் தமிழில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயமா இருந்துச்சு. ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது இலக்கணம் தானே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக போயிருந்தோம். பட் ஆனால் இலக்கணத்திலேயே நிறையா ட்விஸ்டடாக வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக வந்து ஸ்கூல் புக்கை படிச்சுக்கோம். ஆனால் ஸ்கூல் புக்கில்லாம் ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஸ்கூல் புக்கில் இருந்து இலக்கணமே வந்துருந்துச்சு. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு ரீசனிங் வேணால் ஓரளவு ரீசனபிளாக இருந்துச்சு. ரீசனிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஆர்எஸ் சர்வால் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அதுலேருந்து ரீசனிங் பார்ட்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜுக்கு அடுத்த லெவல் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை ஸோ இதை பற்றி டீட்டெயிலான அனலைசிஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சரில் ஐ மீன் ஈவினிங் அப்புறமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.